வணக்கம் மகளே, இன்றைக்கி நம்ம என்னென்னா பெட் வாஷ் தான் விளையாட போகிறோம். நான் வந்து டிஃப்ரெண்ட்டாக எதாவது ட்ரை பண்ணோன்னு சொன்னேன்ல, இதான் வந்து டிஃப்ரெண்ட்டாக பார்ட்டிகல்ஸ் ஆஃப் பண்ணிட்டேன்னா என்ன எதுவுமே தெரில. இதுதான் வந்து சைலண்ட் கிளைண்ட்டு. நான் இதான் யூஸ் பண்ணுறேன் இப்போதைக்கு. நல்லாயிருக்கும், கொஞ்சம் யூஸ் பண்ணுறது க்ளீனாக இருக்கும். பார்ட்டிகல்ஸ் தான் ஆஃப் பண்ணியிருக்கோம் போல். சரி, அதுவும் நல்லதுக்கு தான். இந்த மாதிரி பிவிபி வேறு விளையாடி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ சரி, ஒன்று எதுக்கு பெட் வாஷ் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்ஜ் கொஞ்சம் நேரம் விளையாட்டுருந்தேன். பிரிட்ஜுன்னு நிறைய பேர் தெரியாதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு கொஞ்சம் செப்பரேட்டாக வீடியோ ட்ரை பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்களா, நான் சொன்னேன்ல பாருங்கள், ஷாப்பு இங்கே இருக்குது, உள் வாங்குகிற ஷாப்பு. நான் அங்கே போய் அப்கிரேட் ஷாப்பில் பார்த்துட்ருக்கேன். ஒரு அசிங்கமாகி போச்சு குமார், நான் எவ்வளோ மறந்துட்டேன் பார்த்துங்க. சரி, நம்ம பெட்டுக்கு வந்து கொஞ்சம் உள்ளே வச்சு டிஃபெண்ட் பண்ணிட்டு ரஷ் பண்ண போவோமா? இது பண்ணலான்னு நினைக்கிறேன், கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கீழே வேற வந்துதானே ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல, கூட கூட பேசினா மறந்துட மாட்டோம். நம்ம ப்ளூ கிட்ட போகலாமா? ஸோ கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளூ கிட்ட போட்டால் ஓப்பா ஜஸ்ட்டு மிஸ். எப்படி போனாலும் கீழே விழுந்துருவோம் போல. என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா? இப்போ ஏன் வாய் கொப்பளிக்கிற மாதிரி சவுண்டு? நான் போயிடுவேன், ஆனால் உள்ளே பார்த்தாதுன்னு நினைக்கிறேன். அதான் உள்ளே பட்டல, வரும்போதே வாங்கிட்டு வந்துருக்கணும். டேய் என்னடா பண்ணுறீங்க? டேய் என்னடா ப்ளூ வீடு கட்டுறான்? எல்லோரும் பெட் வாஷில் பெட்டு தான் வீடு கட்டுவாங்கன்னு பார்த்தேன். இவன் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக வீடு கட்டியிருக்கானே. சரி, நம்ம ஈஸியாக வந்து அடிச்சிடலாம். தப்பு இல்லை. என்னடா பண்ணுறான் அவன்? டேய் என்னடா பேந்தன்னு பார்த்துட்ருக்க, வந்து அட்ரா. இப்போது பாருங்க எப்படி ஸ்பீட் பிரிட்ஜ் பண்ணுறேன்னு. ஆஹா, ஓஹோ, ஏஹே, பக்கத்துலேயே என்ட்ரன்ஸ் இருக்குது, அதை விட்டான். நான் ஒழுங்காகவே பார்க்கல, கண்ணை திறந்து சுற்றி பார்க்குறேன், எங்கேயுமே எங்கானோ. அப்புறம் தான் கண்டுபிடிக்கிறேனே, முன்னாடியே என்ட்ரன்ஸ் இருக்குது. அதை விட்டேன் நான். அதை விட்டு வந்து சுற்றி வந்து கீழே போகிறேன். பார்த்தீங்களா எவ்வளோ அறிவாள்னு பார்த்தீங்களா? க்ரீனும் உசுரோடு இருக்கான், அவனோட பெட்டும் உசுரோடு இருக்குது. இது வந்து ரொம்ப தவறான விஷயம். ரொம்ப சந்தோஷம். ஏன்டா இப்போதான்டா இன்னொருத்தன் ஒரு உசுரோடு இருக்கான்னு சொல்லிட்டு பெருமையாக சொன்னேன். அதுக்குள்ளே ஏன்டா என்னோட உசுரை வாங்குறீங்க? மியூசிக். சரி வாங்க நண்பர்களே, அவனை போய் முடிக்கலாம். மேலே போ. அவனும் மேலே வரான், நானும் மேலே போகிறேன். அவனும் மேலே வரான், நானும் மேலே போகிறேன். ஆனால் நான் தான் மேலே போனேன். இப்போ அப்படியே குச்சி அப்படியே டைவிங் தான். அவள் தான் அவன் மட்டையை போட்டால் நம்ம அவன் பெட்டை எடுத்துடணும். பெட்டை எடுத்துகிட்டு அடிச்சிடலாமா? திருப்பி அடிக்க முடியுமா? அடிக்க முடியாது, ஏன்னா ஹார்ட் இல்லை. தெரிச்சிடணும், அவள் தான். வாழ்க்கையில் எப்பவுமே ஸ்ட்ரைட்டாக பார்க்காம கொஞ்சம் ரைட்டு லெஃப்ட்டு பாருங்கள். ஏன் சொல்கிறேன்னு தெரியுமா? இப்போ வந்து நான் இப்படியே ஆப்பிள் சாப்பிட்டுட்டு போனான். வந்துட்டு அவன் மட்டும் போகிறான். டேய் கொஞ்சம் திரும்பி பார்க்கணுண்டா. என்னடா நீனா நான் 2 அடி அடித்தேன், அவனா போயிட்டான். இப்போ என்ன அடிச்சு சாவடிக்க போகிறான். அதை தெரியுது பார்த்தாலே. மிஸ் ஆகிடலாம் ஒரு நம்பிக்கை தான். தப்பிச்சிட்டேனா? ஓயா என்னம்மா கிளச்சு அப்படி போடுங்க ஐயா. இப்படி தான் ஏன் கிளச்சு பண்ணணும்? என்ன ஏன் கிளச்சு பண்ணுறீங்க? உருட்டு நீ இப்போ நான் அந்த பக்கமே வந்திருக்கலாம். நான் எந்த பக்கம் வந்தேன்? ஏன்னா இவன் வருவான்னு தெரியும். அப்படிலாம் கிடையாது. ஏதோ நான் ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? பார்த்தாலே தெரிகிறதா? ஏன்னா சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. நான் தான் கடைசியில் இருந்தானா? ஆனால் தான் வெறி கொன்று என்ன அழிச்சானா? இப்போ தான் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது. ஐ மீன் மனசு சந்தோஷமாக இருக்கு. ஏன்னா நான் செகண்டில் வந்துட்டேன்ல. இது தெரிஞ்சிருந்தா போன மேட்ச்லேயே பெருசாக ஏதாவது பண்ணியிருக்கலாம். அதையே ஒரு வாட்டி இந்த மாதிரி பண்ணுறேன், நல்லா அப்படி பண்ணுறேன். ஒரு வாட்டி பண்ணவே மாட்டேன். 2 பிளாக் எடுத்து வச்சாலே கீழே விழுந்தது. அது ஏனே தெரில. சரி பண்ணிட்டு கீழே பார்த்தா ப்ளூ இருப்பானா? நம்ம அப்படியே ஷாக்காக மாதிரிலாம் இல்லை, ஏன்னா ஏற்கனவே பார்த்துட்டேன். வாங்க அடிங்க. என்னையா பண்ண? எதையா உட்டன் ஸ்வாடு? அவன் செயிமேல் ஆர்மர் மாதிரி போட்டு ஸ்டோன் ஸ்வாடு வச்சுருந்தானா? எப்படிரா வேணாண்டா, அடிச்சிட்றா. சரி ஓகே, நம்ம ஏற்கனவே ஒரு வாட்டி ஜெயிச்சதே பேர் அதிசயம். அது எப்படி ஜெயிச்சோன்னே ஒன்று நம்மளுக்கு தெரில. அதுக்குள்ளே 2வது வாட்டி நான் ஜெயிக்கிறது ரொம்ப யோசிக்கக்கூடாது. ஓகேவா? வாங்க திருப்பியும் போய் அவன் பெட்டை உடைக்கலாம். போய் நம்ம பெட்டை உடைக்கிறோம்.
அவனை முடிக்கிறோம். ஒரு ஃபஸ்ட்டு வந்து பெட்டை வச்சிடலாம், அது பிரச்சனை இல்லை. அவன் ஏதோ பண்ணிகிட்ருக்கான். ஆனால் அவன் அடித்தா மட்டும் நான் பறக்கிறேன், நான் அடித்தா அவன் பறக்க மாட்டான். எப்படா இது விடக்கூடாது. உன் கதையை முடிக்காம உன்னை விட மாட்டேன். அப்படி தான்டா யாரா நீ? டே 3ஆவது மனுஷா யாரா நீ? டே நீ ஒருத்தன் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. என்னடா இது லாஜிக்கு? க்ரீன் நினச்சது திருப்பி ரிவெஞ்ச் எடுக்கணும்ல. அங்கே நம்மள போய் ரிவெஞ்ச். பெட்டு அவன் ஏற்கனவே டிஸ்ட்ராய் ஆயிடுச்சு, அவன் மட்டும் தான் இருக்கானா. இப்போ பாரு நமக்கு எப்படி கிளச் பண்ணுறேன்னு. க்ரீன் வந்து இங்கே தான் இருக்கான் போல். ஸோ அதனால தான் வந்து போய் பார்க்கலாம். ஆமாம் அங்கே தான் இருக்கான், கரெக்டாக அங்கே தான் இருக்கான். ஸோ எப்படி அடிக்கிறதுன்னு தெரில. ஏன்னா என்கிட்ட லெதர் ஆர்மரும் உடன் ஸ்வாடும் தான் இருக்குது. அவன்கிட்ட அயன் ஆர்மர் வேறு போட்டிருக்கான். ஸ்வாட் என்ன ஸ்வாட்னே தெரில, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இருக்கிற ஸ்வாட் தான் வச்சுருப்பான். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. இருந்தாலும் ஓகே பிரிட்ஜ் பண்ணி வந்து அடிக்கலாம். ஓகே மேலே போயிட்டு அப்படி கீழே வந்து அவன் ஓகே நான் கீழே வந்துட்டேன். அவன் தொட்ட கூட முடியல. ஏன் இப்படி பார்க்குறாரு? அவன்கிட்ட நல்ல ஆர்மரும் ஸ்வாடும் இருக்குது. அப்போ நம்மளும் வந்து அப்கிரேட் பண்ணோம்ல. ஓகே நம்மளுக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு? ஓகே செயின் மேல் வாங்கலாம்னு நினைக்கிறேன். செயின் மேல் வாங்கிடலாம். ஸோ மிச்சம் இருக்கிற கோல்டு வந்து உள்ளே போட்டுடலாம் எண்டர் செஸ்ட்டுக்குள்ளே. டேய் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் அயனே வாங்கியிருப்பேன்டா முதல்ல. ஏன்டா 40? சரி ஓகே சரி பிரிட்ஜு கட்டிட்டு போய் அப்படியே போய் அச்சிடலான்னு பார்த்தேன். 7 டைமண்ட் இருக்குது. அப்போ கொஞ்சம் ஷார்ப்னஸ் வாங்கிடலாம். அப்புறம் ஒரு மிச்சம் இருக்கிற டைமண்ட் வச்சு ஹீல் வாங்கிடலாம். ரெட்டு பெட்டு வந்து போயிடுச்சு போல். அப்போ ஆரஞ்சு பெட்டு மட்டும் தான் மிச்சம் இருக்குது. சரி நம்ம ஆரஞ்சு கிட்ட போய் பார்க்கலாம். அப்போ ஆரஞ்சு பெட் எடுத்தால் வந்து கரெக்டாக இருக்கும். சரி என்னடா ரெட்டு ஃபாலோ பண்ணுறான்? நான் தப்பாக பார்த்தேன்னா இல்லை உண்மையில அது ரெட்டு தானா? ரெட்டு தானே அது? ரெட்டு தானே? ரெட் ஆமாம் ரெட்டு தான் நம்மளை ஃபாலோ பண்ணுறான். அவன் எதுக்கு ஃபாலோ பண்ணுறான்னு தெரியலையே. ஸோ ஏய் தேங்க்ஸ்டா. யாரும் அவன் ஹெல்ப் பண்ணது எனக்கு. அவனா ஃபயர் பால் போட்டு ரெட்டு கீழே தலை வச்சுட்டான். நம்ம பிரிட்ஜ் பண்ண அப்படியே வந்து போய் பார்க்கலாம் என்னாச்சுன்னு. இவ்வளோ கேவலமாக அவனா பிரிட்ஜ் ஒரு அசிங்கமாய் போச்சு குமார் பண்ணுவானா? க்ரீனு என்னடா காரமாக வருதுடா எனக்கு. காரமாக வருது காரமாக. ஓகே டக்கு நேரத்தில் அவன் அடிக்க முடியும்னு நினைக்கிறேன். தெரிச்சிடலாம் அடிக்க முடியாது. தெரிச்சிடலாம். ஓ இந்த மேப்பா? எனக்கு அந்த காலத்துலேருந்தே இந்த மேப் வந்து பிடிக்கவே பிடிக்காது. இப்போ இந்த காலத்தில் வேற வந்திருக்கு. எப்படி பண்ண போகிறோன்னு. என்னடா ஒயிட் அதுக்குள்ளே ரஷ் ஒயிட் வேற வரான். நம்மளும் தள்ளி வரும். அவனை தள்ளி விட்டான், அவனை தள்ளிவிட்டான். 2 பேர் கீழே வந்துடும் கடைசியில். சோலி முடிச்சு. ஓகே ஒயிட் என் பெஸ்ட்டை டிஸ்ட்ராய் பண்ணிட்டான். ஏன்டா இப்படி நடக்குது எனக்கு? இவ்வளோ கேவலமாக கடுப்பாகுதுல்ல. அப்படி போயிட்டு அப்படி பார்த்தா கீழே வந்து ட்ரெயின் டிச் பண்ணுறான். என்னடா ஓடிட்டா? பார்த்துட்டான் போல நம்மள. சரி ஓகே தொத்தி நம்ம அடிப்போம். பார்த்தே தெரியாத நாங்கள் யாருன்னு கேள்விப்பட்டதே இல்லையா? மியூசிக். எங்கே போனாலும் திட்டி அடிப்பேன். மீன் துரத்தி அடிப்பேன். சபா இப்பவே கண்ணை கட்டுது. ஓகே இப்போ இது வந்து மூடிடணும். அப்போ தான் வந்து அவனால் எஸ்கேப் பண்ண முடியாது. ஏன்னு கேட்காதீங்க, அது அப்படி தான். ஓகே அப்படியே அடிச்சோன்னா அவள் தான் கதை கந்தல். அப்படியே நைஸாக பின்னாடி வழியாக போய் அப்படியே இறங்கிடணும். கண்டுபிடிப்போம். நேம் டேக் தெரியுமா? டவுட்டு தான். ஆனால் கண்டுபிடிக்காமல் இருந்தால் நல்லாயிருக்கும். கண்டுபிடிக்கல. பார்க்கலாம். மேலே இருக்கும்னு நினச்சிட்டு மேலே வரோம். நம்ம கீழே வழியாக போகிறோம். கண்டுபிடிக்கல. கண்டுபிடிச்சிட்டான். இப்போ நம்ம வந்து இந்த பெட்டை வந்து முடிச்சிடலாம். என்னடா கேப் விடாமல் வரீங்க? கொஞ்சம் கூட கேப்பே விட மாட்டேறானுங்களே. ஓகே கிரே வந்து வந்திருக்கான். அவன் வந்து அப்படியே ப்ரிச் பண்ணிட்டு போனோன்னா வந்து அடிச்சிடலாம். டக்குன்னு பண்ணோம். டேய் ஃபயர் பாலை போய் யூஸ் பண்ணுறியாடா? ஏன்டா இப்படி இருக்கீங்க? டென்ஷன் ஆக்குறானுங்களே. டென்ஷன் ஆக்குறானுங்க. என்னென்ன சொல்றான் பாருங்க. நீங்க தான் இருக்கான். கிரே அடிச்சிடுறா. பயப்படாதடா. எனக்கு பயமா இருக்கு லைட்டா. என்னன்னு வச்சிருக்கானு கையில. ஓகே அடிச்சிடலாம். நம்பிக்கை தான். ஆஹா முடியாது. ஐயோ சாமி வேற கூட்டு போங்கடா. கோவத்துல போட்டுற போறேன். என்னடா பெட்டே டிஸ்ட்ராய் பண்ணாம போயிட்டு டைமண்டுக்காக வாடா வந்த. இது கேட்டிருந்தா நானே ஆக்கோ உனக்கும் எனக்கும் என்னடாண்டா பிரச்சனை? புரியவே இல்லையே.
என்ன தாண்டா உனக்கும் எனக்கும் பங்கு? ஏன்டா இப்படி என்னை போட்டு நொந்து எடுக்கிறீங்க? நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? 6 எம்ப்ராய்டர் இருக்குது. கண்டிப்பாக இன்விஸ் போர்ஷன் வாங்க முடியும், ஜம்ப் யூஸ் போர்ஷன் வாங்க முடியும், ஸ்பீட் போர்ஷன் வாங்க முடியும். அதை வச்சு இந்த கேமையே முடிய முடியும். ஓகே, நமக்கு வாங்கலாம். சரி, ஜம்ப் பூஸ்ட் ஸ்பீடு. எங்கடா இன்விசிபிலிட்டி? எங்கடா இன்விசிபிலிட்டி? இன்விசிபிலிட்டி போர்ஷனே இல்லையாடா இங்கே? என்னடா பண்ணுறான் கிரே? எதுவுமே பண்ணாமல் கம்முன்னு இருக்கான். எனக்கே அதான் பயமாக இருக்குடா. ஐயோ, எங்கே இருக்கான்னு தெரியல. சரி, ட்ராக்கர் வாங்கி ட்ராக் பண்ணி பார்ப்போம். அப்படி போட்டால் வந்து ஓகே அது சில்வர் பிஸ் அடிக்கிறான். அந்த ஸ்னோ பால் போட்டால் சில்வர் பான் ஆகுமா? அந்த காமெடியாக இருக்குது. இருக்கிறத வச்சு என்ட்ரபால், அப்புறம் ஜம்ப் பூஸ்ட், ஸ்பீட் போர்ஷன் இதெல்லாம் வாங்கிடலாம். ஊருக்கு தயாராகிற மாதிரி தயாராகும். என்னது மவுஸ் ஃபிக்ஸ் பண்ணணுமா? அடப்பா, மவுஸ் ஃபிக்ஸ் பண்ணாமல் இவ்வளோ நேரமாடா விளையாட்டுருக்கேன். ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? சரி, ஓகே, நியாயமாக விளையாடுவோம். காத்திருந்து சரி பண்ணிட்டானா? ஓகே, அட்டாக் பண்ணிடலாம். அவள் தான். சம்பவம் தான். என்னடா பறக்கிற? டேய் நான் தான் பறப்பேன்னு பார்த்தா, நீ எப்படா பறக்கிற? கண்ணா அடிச்சிருக்கண்ணா. அவள் தான் கண்ணா முச்சிரு. இப்போ இந்த தருணத்துல இந்த தோல்வி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு? இல்ல நீங்க அழுவுறீங்க? இல்ல சார். இல்ல கண்ணு கலங்குது? அழுவல சார். இல்ல வந்துடுச்சு. ஏதோ ஒன்று சரியில்லை மக்களே இந்த கேமில். அதை நம்ம கண்டுபிடிச்சோன்னா வந்து ஜெயிச்சிடலாம். எனக்கு தெரிஞ்ச டெக்ஸ்சர் பேக் தான் சரியில்லை முதல்ல இருந்தே. அதை முதல்ல மாற்றினா வந்து கரெக்டாக இருக்கும். என்ன டெக்ஸ்சர் பேக் போடுறதுனே தெரியலையே. இந்த டெக்ஸ்சர் பேக் நல்லா இருக்குல்ல? இது எப்படி இருக்குன்னா பார்க்க வந்து ஸ்பீட் நல்லா பண்ணுவாங்களே, குறுன்னு ஓடுவாங்களே, அந்த மாதிரி ஃபாஸ்ட் பேஸாக இருக்குது. எப்படி சொல்கிறது, டக்குன்னு அடிப்பாங்க பாருங்களேன், அந்த மாதிரி டெக்ஸ்சர் பார்க்குது. ஓகே, நம்ம ரெட் பேஸ் கிட்டே போவோம். அடிக்க முடியுதான்? என்னடா காற்று இருக்கீங்க? அநியாயம்டா இது. ஓகே, மேலே எப்படியா விழுந்துட்டோன்னா சரியாக கரெக்டும். அவள் தான் உள்ளே விழுந்துட்டோம். அவள் தான் முடிஞ்சிச்சு கதை. அவன் கதை முடிச்சிடலாம். பயப்பட வேணாம். தம்பி, எங்கப்பா போகிறீங்க? சோழி முடிச்சு. ரெட்டோட கதை கந்தல். சரி, மிட்டுக்கு போனால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். மிட்டுக்கு வந்து பிரிட்ஜ் பண்ணிட்டு போகலாம். பரவாயில்லையே, 8 எமரால்டு கிடச்சிருக்கு. ஓகே, அப்புறம் டைமண்ட் வந்து 3 இருக்குது. இதை வச்சு கொஞ்சம் ஸ்டாக் அப் ஆகிடலாம். ஓகே, ஸ்டாக் அப் ஆகிட்டோன்னா அடிக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஏன்னா வந்து போன வாட்டி வந்து எல்லாமே வச்சோம், எப்படி தோற்றோன்னு தெரில நம்மளுக்கு. இந்த வாட்டி வந்து தோக்கக்கூடாது. நம்ம ஏதோ மந்திரம் பண்ணிட்டா மக்களே போன மேட்ச், அதான் தோற்றுட்டேன். இப்போ ஜம்ப் பூஸ்ட் ஸ்பீட்லாம் வாங்கி பக்காவாக போகணும் நம்ம. ஓகேவா? ஓகே, இந்த டைமண்டை கலெக்ட் பண்ணிட்டோன்னா வந்து 4 டைமண்ட் வந்துடும். 4 டைமண்ட் வந்துச்சுன்னா வந்து நம்ம வந்து அதை வச்சு ஷார்ப்னஸ் வாங்க முடியும். ஷார்ப்னஸ் வாங்கினா இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல், ஸோ ஷார்ப்னஸ் வாங்கிட்டு அப்படியே திருப்பி போவோம். ஏன் பிரிட்ஜு இப்படி பண்ணியிருக்கேன்? என்ன பிரிட்ஜு பண்ணியிருக்கேன்னு எனக்கு தெரியல. என்னடா இது இப்படி இருக்குது? கண்டந்துண்டமா? சரி, ஓகே, கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, மிட்டுக்கு போயாச்சு. மிட்டில் வந்து யாருமே இல்லை. மிட்டில் இருந்து நம்ம வந்து இன்னொருத்தங்க பேஸுக்கு போனோன்னா முதல்ல அந்த ஆக்வா பேஸுக்கு போகணும். ஆக்வாவோட பெட்டு வந்து உசுரோடு இருக்குல்ல, ரொம்ப தவறான விஷயம் இல்லவா? ஸோ ஆக்வாவுக்கு போயிட்டு அந்த பெட்டை வந்து க்ளீனாக முடிச்சிடணும். சந்தேகமே வராத மாதிரி முடிச்சுட்டு வந்து இந்த ஜென்ரேட்டரில் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அப்படியே கொஞ்சம் என்னெல்லாம் தேவையோ ஆக்வா ரிவென்ஸ் எடுத்துட்டான். ஓகே, இந்த மாதிரி ஒரு ரிவென்ஸை நான் பார்த்ததே இல்லை. ஏன்னா இப்போ தான் பார்க்குறேன், அதனால சொல்கிறேன். கடைசியாக அவன் தானே இருக்கான். ட்ராக் பண்ணலான்னு பார்த்தேன், அவனே வந்து முடிச்சிட்டான். அது போங்கடா இருக்கிற டைமண்டை வச்சு என்னெல்லாம் தேவைப்படுமோ எல்லாத்தையும் வாங்குகிறோம். ஓகே, தேவையானதெல்லாம் வாங்கியாச்சு. வாங்கினதுக்கப்புறம் அப்படியே ஆக்வா வந்து தேடலாம். ஓகே மக்கள், மிட்ல போனால் ஆக்வா இருப்பான்னு நினைக்கிறேன். கரெக்டாக ஜம்ப் பூஸ்ட்டு ஸ்பீட்லாம் குச்சிக்கிட்டு ரெடியாக இருப்போம். கரெக்டாக அட்டாக் பண்ணணும். என்னடா இது கிளிச்சு? எந்த நேரத்தில் கிளிச்சு பண்ணுறீங்க பாருங்களா. அநியாயம் பண்ணுறீங்களா நீங்கள்? ஓகே, ரெடியாவா? ஓகே, ஸ்பீட் பிரிட்ஜ் ஏக்கெலாம் போட்டு அப்படியே போய் அடிக்கிறோம். இங்கே மேலே இருக்கான் அவன். அச்சலாம். எங்கடா ஓட பார்க்குறடி? ஓட முடியாதடா, ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாதடாடி. என்னை வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலையே. முடியாதவங்களால தொட்டி என்னடா நீ ரன்னிங் ரேஸ் போட விடுற என்னோட? அவள் தான் முடிஞ்சிச்சு. சோழி முடிச்சு. அவ்வளோதான். அப்பா, எத்தனை மேட்ச் கழிச்சு இந்த மேட்சை ஜெயிச்சிருக்கேன்னு தெரியலையே எனக்கு. அப்படியோ ஜெயிச்சாச்சு. எத்தனை மேட்ச் கழிச்சு? 4-5 மேட்ச் கழிச்சு தான் ஜெயிச்சிருக்கோமே. அவமானமாக இருக்கு. ஒரு அசிங்கமாகி போச்சு குமார். சரி, ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்க. ஸோ ஓகே, என்ன சொல்ல வரேன்னா தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.